ஒரு திட்டத்தை ஏத்துக்கிட்டா நீதித்துறை தரமாற்றம் சொல்றது சர்வாதிகாரம், திமிர்த்தனம், ஆணவம். ஏதேனும் ஒரு மொழிதான படிக்க சொல்ற கூடுதலா இந்தின்னு சொன்னமான்னு கேட்கிறார். பச்சை பொய். உலக வங்கி உங்களுக்கு 1 லட்சம் கோடி கடன் தர தயார். ஆர்டிகல் 370 திரும்ப காஷ்மீர்ல அமல்படுத்தி கொண்டு வாங்கன்னு சொன்னா மோடி செய்வாரா? அண்ணாமலை ரசிப்பாரா? அண்ணாமலை மனசாட்சி தொட்டு சொல்லட்டும். இவ்வளவு தூரம் நான் பேப்பர் எடுத்துட்டு விஜய் ஸ்கூல் நடத்துறார், ஆமா நடத்துறார். ஸ்டாலின் பொண்ணு ஸ்கூல் நடத்துறாங்களா? ஆமா நடத்துறாங்க. அங்க ஹிந்தி சொல்லி தராங்களா? ஆமா சொல்லி தர்றாங்க. தமிழ் கல்வி இங்க சட்டம்னு இருக்கிற போதே நீங்க 15 பேர் இருந்தாதான் நாங்க தமிழை சொல்லி கொடுப்போங்கிறீங்க. ஏதேனும் ஒரு 3வது மொழின்னு சொல்ற அண்ணாமலை வார்த்தை பசப்பு வார்த்தைன்னு நான் சொல்றதுக்கு இதுதான் ஆதாரம். இதை மறுக்கட்டும் அண்ணாமலை, அந்த ஆன்சரை நான் கொடுக்குறேன். மத்திய அரசு இப்படி பண்றது தப்புன்னு பிஜேபியிடம் சேவகம் செய்கிறார்னு சொல்ற ஓபிஎஸ் அந்த அறிக்கை விடுறா துணிச்சலாம். சோசியல் மீடியால பரவலா பேசக்கூடிய விஷயத்துக்கு, தாவேக்க தொடர்பா பேசக்கூடிய விஷயத்துக்கு உடனடியாக பதில் தர்றாங்க சமீபத்திய நாட்கள்ல. இந்த விஷயத்துல கவனமா இருக்காங்க. வேற அந்த சினிமா பந்தாவை நீங்க களத்துல நிஜத்துல காமிச்சீங்கன்னா உங்களை தூக்கி எறிவதற்கு ஒரு நாள் போதும். ஆனா இணக்கமா இருக்கலாம், கொள்கை இணக்கமான கட்சியை கலைச்சிடலாமே. இல்ல, பாஜக சொல்லக்கூடிய விவாதங்களை பேசக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாங்க, அது என்ன நீங்க மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க? அதை சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்படின்னா அந்த சட்டத்தை மீறுகிற திமுக அரசை கலையுங்கள் தான் சொல்றேன். துணிச்சல் இருக்கு அவங்களுக்கு. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் SP லட்சுமணன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கீங்க. நேற்றைக்கு திமுக கூட்டணி கட்சியினர் வந்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. மும்மொழி கொள்கைக்கு, கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பாக. அதில் துணை முதலமைச்சர் பேசும்போது மீண்டும் வந்து உங்கள் அப்பா வீட்டு பணத்தையா கேட்குறோம் அப்படிங்கிற பேச்சு வந்து முன் வச்சிருந்தாரு. அதற்கு முன்பு பல சம்பவங்கள் நடந்திருக்கு. மத்திய கல்வித்துறை அமைச்சர் வந்தார், அவர் ஒரு கருத்தை முன் வச்சதுனால தான் இவ்வளோ எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறதுக்கு காரணம். இந்த விஷயத்தில் யார், அதாவது பல விஷயம் பேச போகிறோம். ஆனால் பாஜக மாநில தலைவர் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்னா, தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் மீது முதலமைச்சருக்கும் இன்றைய ஆட்சிக்கும் அக்கறை இல்லை. அவங்க பசங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிப்பாங்க, பிரெஞ்சு படிப்பாங்க, என்ன வேணா படிப்பாங்க, ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்க மேல அக்கறை இல்லை அப்படிங்கிறத பாஜக மாநில தலைவர் சொல்றாரு. நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜகவினருக்கு, குறிப்பா அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அரசு இருக்கு, தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் மீது அக்கறை இல்லை, அதனாலதான் தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு பணம், இல்லைன்னா பணம் தர மாட்டோம் நிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப யார் சொல்வது உண்மை? யாருக்கு தான் அக்கறை இல்லை அப்படிங்கிறது? அக்கறை இதெல்லாம் இருக்கட்டும், குறைஞ்சபட்ச அறிவுள்ள நாம முதல்ல யோசிச்சு பார்க்கணும். அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அது நிறையவே இருக்குன்னு நம்புறவன் நான். எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியும். கூட்டாட்சி முறை அமலில் இருக்கிற இந்த நாட்டுல மாநிலங்கள் இணைந்ததுதான் ஒன்றிய அரசு, மத்திய அரசுன்னு நம்ம சொல்றோம். இவர்களும் அங்கம் வகித்து இவருடைய நிர்வாகத்தின் மூலமாகவும் வருகிற வரி பணத்தை தான் கொண்டு போய் சென்ட்ரல் பூல்ல வச்சு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறீங்க. அது ஏதோ நீங்க சந்திரமண்டலத்துல இருந்து வாங்கி கொடுக்குற பணம் இல்ல, மாநிலங்கள்ல இருந்து போற நிதிதான். கண்டிப்பா சரிதானா? அது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட துறைகள். இப்ப நெய்வேலி NLCல இருந்து பணம் போகுதுன்னா, நெய்வேலி எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கிறது. சோ அந்த உரிமை சார்ந்த விஷயத்துல நமக்கு பங்கு இருக்கு. இந்த மாதிரி போற விஷயங்கள். இப்போ நீங்க, நானும் இன்கம் டாக்ஸ் கட்டுறேன், தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ்நாட்டுல நான் தொழில் பண்ணி தமிழ்நாட்டுல நான் வேலை பார்த்து சம்பாதிக்கிற காசுக்கு நான் இன்கம் டாக்ஸ் கட்டுறேன். அப்ப தமிழ்நாடு அங்க நீங்க புறக்கணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு உரிமை சார்ந்த, மண் சார்ந்த மாநிலங்களுடைய உரிமையும் அதுல இருக்கிற போதுதான் அது உங்க அப்பா வீட்டு காசான்னு உதயநிதி கேட்கிறாரு. அதோட அர்த்தம் அதுதான், இது உங்களுடைய பணம் அல்லங்கிறதா அதுல ஒளிஞ்சு. இல்ல, அதையும் தாண்டி பல இயற்கை வளங்களையும் நம்மளுடைய ஆயுளையும் குறைபடுது இந்த மாதிரியான திட்டங்களால. அதன் மூலமா நிதி அங்கதான் போகுது. அப்படி சொல்ற போது ஒரு திட்டத்தை ஏத்துக்கிட்டா நீதித்துறை தரமாற்றம் சொல்றது சர்வாதிகாரம், திமிர்த்தனம், ஆணவம், அது அகம்பாவம். தமிழ்நாட்டு மக்கள்ல எந்த மக்களும் இதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க. ஏதேதோ காரணத்தால கடந்த காலங்களில் பெருமளவு ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்தனாலதான் அந்த எண்ணிக்கை குறைஞ்சிட்டு ஒரு சந்தோஷப்பட்ட தேர்தல் முடிவுகள் வந்த போது இது நிச்சயமாக திமிர்த்தனமான பேச்சு. சரி, நிஜமாவே உங்களுக்கு அக்கறை இருக்கா? அண்ணாமலை சொல்றதை மேலோட்டமா பார்த்தோம்னா ஏதோ அதுல நியாயம் இருக்கிற மாதிரி தெரியும். பரவாயில்ல, அரசு பள்ளி மாணவர்கள் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா அவங்க நோக்கம் அதுவா? அரசு பள்ளி மாணவர்கள் திடீர்னு நீட் தேர்வு போய் எழுத சொன்னீங்கன்னா அவங்களால படிக்க முடியல. CBSEல படிச்சவங்களுக்கு தான் அது பிரயோஜனமா இருக்கு, ஈஸியா இருக்கு. இவங்க எல்லாம் கிராமப்புற மாணவர்கள் டாக்டர் ஆகிற கனவே சிதைது சொன்னபோது ஒரு துளியாவது அண்ணாமலை குரல் கொடுத்திருப்பாரா? அதே அரசு பள்ளி மாணவர்கள் தான் நம்ம கெஞ்சினோம், கதறோம், இன்னைக்கு வரைக்கும் போராடுறோம். அப்ப மட்டும் அவர் எங்க போனாரு?
சரி ரைட். இப்பயாவது கரிசனம் வந்துச்சேன்னு பாக்குறோம். நிஜமா உங்களுடைய மனசுல இருக்கிறது என்ன? ஏதேனும் ஒரு மொழி தானே படிக்க சொல்றோம் கூடுதலா, இந்தின்னு சொன்னமான்னு கேட்கிறார். பச்சை பொய். ஏன் தெரியுமா? அதுக்கு உதாரணங்கள் இருக்கு. கேந்திரிய வித்யாலயா முதல்ல எடுத்துக்கோ. என்ன தமிழ்நாட்டுக்குள்ள மாநில கல்விக்குள்ள அவங்க இன்னும் அவ்வளவு தூரம் ஊடுருவ முடியல. அதுக்குதான் பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை திணிக்கிறாங்க. கம்பல்சரி மும்மொழி கொள்கை ஏத்துக்கணுங்கிறதா முதல் கண்டிஷன். எப்படி ஏத்துக்குவோம் ஒரு கவர்மெண்ட்? அமல்ல இருக்கிற ஒரு கொள்கையை மாத்திர கேட்கிற உரிமை உங்களுக்கு எங்க இருக்கு? பொது சிவில் சட்டத்தை நீங்கள் இனிமேல் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா பிஜேபி ஏத்துக்குமா? ஆர்டிகல் 370 ரத்து பண்ண திரும்ப தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி திருப்பி கொண்டு வருவாங்களா? கடவுளே வந்தாலும் எவர் நினைத்தாலும் இனிமேல் அதை ரிவோக் பண்ண முடியாதுன்னு மோடி சவால் விடுறாரு. உங்க கொள்கையை சொல்லி அமல்படுத்துறீங்களா? அப்ப உங்களை அதை மாத்திக்க சொன்னா மாத்திக்குவீங்களா? உலக வங்கி உங்களுக்கு 1 லட்சம் கோடி கடன் தர தயார். ஆர்டிகல் 370 திரும்ப காஷ்மீர்ல அமல்படுத்தி கொண்டு வாங்கன்னு சொன்னா மோடி செய்வாரா? அண்ணாமலை ரசிப்பாரா? யாரு காதுல பூ சுத்துறீங்க? அப்போ இந்த ஆணவம் கலந்த சர்வாதிகாரம் உங்களுக்கு எப்படி வரும்? எப்படி அதை நியாயப்படுத்துவீங்க? சரி, கேந்திரிய வித்யாலயா எடுத்துக்கோ. தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயா 2014 ஸ்மிருதி இரானி ஹெச்ஆர்டி மினிஸ்டர், கல்வி அமைச்சர், அவங்க ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. கேந்திரிய வித்யாலயால மும்மொழிகள் அமல் இருந்துச்சு. அப்போ பல லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஜெர்மன், மேண்டரின், சைனீஸ் மொழி, பிரெஞ்சு இதெல்லாம் சொல்லி இனிமேல் அந்த மொழிகளை பூரா நீக்குங்கன்னு சர்க்குலர் அனுப்பிச்சது ஸ்மிருதி இரானி. 3வது மொழிங்கிறது நாங்க என்ன சொல்றோம்? இந்தியன் லாங்குவேஜ். இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் இருக்குன்னா தமிழ் அல்லாத வேறு இந்திய மொழிகளை கத்துக் கொடுங்க அப்படின்னாங்க. அதை நீக்கிட்டாங்களா? அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுங்கன்னு அடுத்த சர்க்குலர் 2016 வருது, 2 வருஷத்துல. அப்ப எங்க கூட திணிக்கிறீங்க? சரி, தமிழ்நாட்டுல தமிழ் இருக்கா? கேந்திரிய வித்யாலயா அண்ணாமலை மனசாட்சி தொட்டு சொல்லட்டும். இவ்வளவு தூரம் நான் பேப்பர் எடுத்துட்டு விஜய் ஸ்கூல் நடத்துறார், ஆமா நடத்துறார். ஸ்டாலின் பொண்ணு ஸ்கூல் நடத்துறாங்களா? ஆமா நடத்துறாங்க. அங்க ஹிந்தி சொல்லி தர்றாங்களா? ஆமா சொல்லி தர்றாங்க. பிரெஞ்சும் சொல்லி தர்றாங்க, ஜெர்மனும் கத்து கொடுக்குறாங்க. ஹிந்தி தான் படிக்கணும்னு இங்க எந்த ஸ்கூல்லையும் நிர்பந்தம் கிடையாது. இல்ல, பாஜக மூத்த தலைவர்கள்ல பலர் சிபிஎஸ்இ பள்ளிகள் நடத்துறாங்க. அந்த சிபிஎஸ்இல எல்லா லாங்குவேஜ் இருக்கு. நல்ல பிரெஞ்சு இருக்கு, ஜெர்மன் இருக்கு, ஹிந்தி இருக்கு. உங்க சாய்ஸ். இந்திய படிங்கன்னு யாரும் கட்டாயப்படுத்தல. அதே சிபிஎஸ்இல இப்ப சொல்ற பணக்கார குழந்தைகள் படிக்கலாம், அங்க யாரையும் நிர்பந்தப்படுத்தல. உனக்கு என்ன லாங்குவேஜ் நீ டிக் பண்ணு. கல்வி அமைச்சர் பையனே பிரெஞ்சு படிக்கிறேன்னு சொன்னா அவனுக்கு அந்த உரிமை இருக்கு. சரிதானா? சரி, அந்த சர்க்குலர் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தமிழை என்ன பண்றா? கொஞ்சம் கொஞ்சமா நவுத்திட்டு ஒரு கேள்வி வருது. தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்களான்னு கேள்வி வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயால தமிழ் மேல இவ்வளவு அக்கறை இருக்குல்ல உங்களுக்கு? ஆசிரியர்களே இல்லாம இருந்த சூழல். ஆசிரியரே கிடையாது. திருச்சி சிவா 2021 ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பயும் தர்மேந்திர பிரதான் தான் அப்பயும் கல்வி அமைச்சர். 21 நாடாளுமன்றத்துல ரிட்டன் பதில் இருக்கு. கேந்திரிய வித்யாலயால தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? போஸ்ட் சாங்ஷன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஒரு பதில் சொல்றார், சாங்ஷன்டு போஸ்ட் கிடையாது, ஆசிரியர் நியமனத்துக்கு அங்கீகாரம் தரல. ஆனால் டிமாண்ட் வந்தா, தமிழ் நாங்க கத்துக்கிறோம்னு டிமாண்ட் வந்தா ஹையர் பண்ணிக்கலாம், டெம்பரரியா டீச்சர்ஸை போட்டுக்கலாம் அப்படின்னு நாங்க வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்ப இதான் நீங்க தமிழ்நாட்டுல வளர்க்குற லட்சணமா? ஆனால் அதே நேரத்துல சமஸ்கிருதம் கட்டாயம்னு கொண்டு வர்றாங்க கேந்திரிய வித்யாலயால. இந்தி கட்டாயம்னு கொண்டு வர்றீங்க. சரி, இந்தி டிஃபால்ட் நான் மறுக்கல. கேந்திரிய வித்யாலயால இந்தி இல்லாம வேற லாங்குவேஜ் சொல்ல மாட்டாங்க. சமஸ்கிருதத்தை எதுக்காக திணிக்கிறீங்க? அப்புறம் சரி, வாத்தியார்ல எடுத்துக்கலாம்ல. ஒரு 10 பேர் 12 பேர் சேர்ந்துட்டாங்க கேந்திரிய வித்யாலயா அந்த ஸ்கூல், நாங்க தமிழ் படிக்கிறோம்னு சொல்றோம். கிடையாது. குறைஞ்சபட்சம் 15 மாணவர்கள் விரும்பினால்தான் ஒரு ஆசிரியரை அந்த பிரின்சிபால் பணியமைக்க முடியும். அப்ப நான் கேட்கிறேன், 14 பேர் விரும்புறான் தமிழ், அவனுக்கு கிடையாது. இந்த லட்சணத்துல தான் உங்கள் அரசு தமிழை அமல்படுத்துது. இல்ல, இங்க இன்னொரு கேள்வி வருது. அது எப்படி தமிழ் மாணவர்கள் தமிழை விரும்பாம இருக்க மாட்டாங்க? இத்தனைக்கும் இங்க சட்டம் இருக்கு, கட்டாய கல்வி இருக்கு, கட்டாய தமிழ் கல்வி இங்க சட்டம்னு இருக்கிற போதே நீங்க 15 பேர் இருந்தாதான் நாங்க தமிழை சொல்லி கொடுப்போங்கிறீங்க. 15 பேர் கேட்டாதான் தெலுங்கு சொல்லி கொடுப்போம்னு சொல்றீங்க. இதுதான் ஏதேனும் ஒரு 3வது மொழின்னு சொல்ற அண்ணாமலையோட வார்த்தை பசப்பு வார்த்தைன்னு நான் சொல்றதுக்கு இதுதான் ஆதாரம். இதை மறுக்கட்டும் அண்ணாமலை, அந்த ஆன்சரை நான் கொடுக்குறேன். தர்மேந்திர பிரதான் டேபிள் பண்ணின ஆன்சர், ரிட்டன் ஆன்சர் நான் கொடுக்குறேன். படிப்பாரா? ஸ்மிருதி இரானி அமைச்சர் 2 சர்க்குலர் எடுத்து படிக்கட்டும் அண்ணாமலை. யாரு காதுல பூ சுத்துறீங்க? நான் இப்பவும் சொல்றேன், 3வது மொழியை படிக்கிறத யாரும் தடுக்கல. எல்லா விவாதங்கள்லயும் பாஜக ஆதரவாளர்களும் சரி, பாஜக நபர்களும் சரி, எந்த மொழி வேணா சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்றாங்க. அங்கேயே கேள்வி வருது. அங்கேயே எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவங்க கேள்வி கேட்கிறாங்க. நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி குறைஞ்சது 15 மாணவர்கள் விருப்பமாக கேட்டாதான் அது தமிழா இருந்தாலும் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்களே. ஹிந்தி ஆசிரியர்கள் நியமனத்துக்கு மட்டும் ஃபண்ட் ஒதுக்கி இருக்கீங்களே, மத்த எல்லா லாங்குவேஜஸ்க்கும் தனித்தனியா உங்களால ஃபண்ட் ஒதுக்க முடியுமான்ற கேள்வி வைக்கிறாங்க. அதற்கு பதிலே சொல்ல, அதான் கள்ள மௌனங்கிறது திருட்டுத்தனம், யோக்கியமற்ற செயல். அது எவர் ஒருவர் செஞ்சாலும் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவேன்.
புரியுதுங்களா? நீங்க தமிழுக்கு டீச்சரை இப்படி கண்ட்ரோல் பண்றீங்க, சமஸ்கிருதத்துக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, விதிகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்தி பேசுற மாநிலங்கள்ல சமஸ்கிருதம் 2வது மொழி, இந்தி பேசாத மாநிலங்கள்ல இந்தி 2வது மொழியா இருக்கணும்னு கொண்டு வந்து இப்படி திணிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நவுத்திட்டு தமிழையும் அந்த கதி கொண்டு போயிடுவாங்க. முதல் மொழியா இங்க இந்தி மாறிடும். அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழின்னு அவங்க சொல்றத பூரா இங்க அமல்படுத்துவாங்க. இதுதான் ஆபத்துங்கிற. ஏதேனும் ஒரு மொழின்னு சொல்றீங்களே, எதுக்காக மேண்டரினை நீக்குனீங்க? எதுக்காக ஜெர்மனை நீக்குனீங்க? பிரெஞ்சு எதுக்காக நீக்குனீங்க? உங்களுடைய அந்த யோக்கியமான முகம் அங்க அம்பலப்பட்டு போச்சா? மற்ற மொழிகளை பூரா நவுத்திட்டு இதுகளுக்கு இடத்த வேற வழியே இல்லாம சமஸ்கிருதம் படிச்சா என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும்? புத்தி உள்ள அறிவுள்ள தமிழ்நாட்டு மக்கள் நலன் மீது அக்கறையுள்ள அண்ணாமலை சொல்லட்டும். சமஸ்கிருதம் படித்தால் என்ன நன்மைன்னு அண்ணாமலை ஒரே ஒரு நிமிஷம் பேசட்டும். அவர் சொல்றதை நம்ம காது கொடுத்து முதல்ல கேட்போம். அப்ப யாரை ஏமாத்துறீங்க? யாருக்கு துரோகம் பண்றீங்க? உங்க உண்மையான நோக்கம் என்ன? தமிழ்நாட்டுல சமஸ்கிருதத்துக்கு என்ன வேலை? லோக்சபால எம்பிக்கள் பேசுறத வேற வேற லாங்குவேஜ்ல பேசுற நம்ம மொழியில கேட்கறதுக்கு செட் பண்ணிக்கலாம். அதுல புதுசா ஒரு 7-8 மொழிகள் அமல்படுத்துறாரு பிர்லா, ஓம் பிர்லா ஸ்பீக்கர். சமஸ்கிருதத்தை சேர்க்கிறாங்க. அதுல அதுக்கு கோடிக்கணக்கில் ஃபண்டை ஒதுக்குறாங்க. யாரை ஏமாத்துறதுக்கு? எதுக்காக? நம்ம உலகளாவே நீங்க கும்மிடி பூண்டி தாண்டினா ஸ்டாலின் எப்படி சமாளிக்க முடியுமா? ஒரு நக்கலா கேட்டார் அண்ணாமலை. சரி, இந்தியா தாண்டிட்டா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எதுக்காக? சைனாவோட தானே உங்களுக்கு அவ்வளவு பெரிய வர்த்தக உறவு இருக்கு, நமக்கு வருது போகுது ஏற்றுமதி இறக்குமதி. எதுக்காக மேண்டரின் நினைக்கிறீங்க? அப்போ உங்க உண்மையான நோக்கம் உலகளாவிய அளவுல தமிழனை முன்னேற்றுறது இல்லை, அவனோட மனசுல சமஸ்கிருதத்தை புகுத்துறது, இந்திய புகுத்துறது. இந்த அயோக்கியத்தனத்தை ஆரம்பத்திலேயே தட்டி எறியணும். இதுல கட்சி மாச்சரியங்கள் மனமாச்சரியங்களுக்கு வேலையே கிடையாது. அதனாலதான் மத்திய அரசு இப்படி பண்றது தப்புன்னு பிஜேபியிடம் சேவகம் செய்கிறார்னு சொல்ற ஓபிஎஸ் அந்த அறிக்கை விடுறா துணிச்சலா. எல்லாருமே எதிர்த்திருக்காங்க. திமுக நம்மளுடைய அரசியல் எதிரி, திமுக நம்மளுடைய அரசியல் எதிரி அப்படின்னு சொல்ற எடப்பாடியும் கூட அந்த பண்டை நிறுத்துற தப்பு, இருமொழி கொள்கை தான் அமல்ல இருக்கணும் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. ஜி.கே. வாசனுக்கு இன்னும் முதிர்ச்சி வரல. நான் திரும்ப சொல்றேன், ஜி.கே. வாசனுக்கு இன்னும் முதிர்ச்சி வரல. நீங்க தாராளமா பிஜேபி கூட்டணியில இருங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாதீங்க. காங்கிரஸ் ரத்தம் தான் உங்க மத்திய அரசோடு இணக்கமா இருந்து போகணும். அந்த வார்த்தை கரெக்ட். ஆனா இணக்கமா இருக்கலாம், கொள்கை இணக்கமான கட்சியை கலைச்சிடலாமே. நீங்க வேணா கழிச்சிட்டு RSSல போய் சேரலாம், பிஜேபில சேரலாம். இங்க இருக்கிற தமிழர்களை தூண்டாதீங்க, எரிச்சல் படுத்தாங்க. இல்ல, பாஜக சொல்லக்கூடிய விவாதங்களை பேசக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாங்க, அதை என்ன நீங்க மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க? அதை சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்த அதனாலதான் திமிர்த்தனம்னு சொன்ன ஆணவங்கிற சட்டத்துல இருக்கா? அப்படின்னா சட்டத்தை மீற திமுக அரசை கலைச்சு பாருங்களேன், உங்களுக்கு துணிச்சல் அப்படின்னா அந்த சட்டத்தை மீறுகிற திமுக அரசை கலையுங்கள் தான் சொல்றேன். துணிச்சல் இருக்கா அவங்களுக்கு? எந்த சட்டத்துல இருக்கு? யாரை ஏமாத்துறீங்க? அப்படிலாம் ஒரு சட்டமும் கிடையாது. என்ன நிதியை கொடுக்க மாட்டீங்க போங்க, உங்களுக்கு எங்க செக் வைக்கணும்னு தெரியும், வைப்பாங்க. அதுக்கு துணிச்சல் மிக்க தலைமை வேணும். ஸ்டாலின் கிட்ட அது இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, பாஜக மாநில தலைவர் வந்து மாணவர்கள் மீது, அரசு பள்ளி மாணவர்கள் மீது அக்கறை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டத்தையே வந்து மாத்தி, நேத்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை வேற, இவங்க சொல்லக்கூடிய அந்த திட்டம் வேற, ரெண்டையுமே மாத்தி பொய் சொல்லுகிறார் பாஜக மாநில தலைவர். பொய் சொல்றாங்க. அது போல திமுக அரசும் பல விஷயங்கள்ல கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை விஷயத்தில் நீங்க எதை ஏத்துக்கிறீங்க முதல்ல வாயை திறந்து சொல்லணும். சத்தமில்லாம் பல விஷயத்தை அமல்படுத்துறீங்க, தப்பே கிடையாது. புதிய கல்விக் கொள்கை அப்படியே முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டியது அல்ல. பல நல்ல விஷயம் இருக்கலாம். அதுல பிஎம்ஸ்ரீ பள்ளிகளும் மறைமுகமா வருதுன்னா நாங்க அதை ஏத்துக்கல. அதுல MOU சைன் பண்ண வேண்டியான ஒரு கையெழுத்துல என்ன இருக்குன்னு கேக்குறாங்கல்ல, அதுல கையெழுத்து பட்ட அந்த MOUல முதல் பாயிண்ட் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிறோங்கிறது தான். எப்படி கையெழுத்துப்பட முடியும்? பொது சிவில் சட்டத்தை நீங்க நீக்குங்கன்னு சொன்னாங்க. கேட்டு வர அண்ணாமலை உத்தரகாண்டுக்கு போங்க, அங்க இருக்கிற முதலமைச்சர்கிட்ட போய் பொது சிவில் சட்டத்தை ரத்து பண்ணாதான் மத்திய அரசு நீதி தரணும் மோடி சொல்லுவாரா? அவங்க கட்சிக்காரர் சொல்ல, அடுத்து காங்கிரஸ் ஆட்சி வந்து சொன்னா அண்ணாமலை ஏத்துக்குவாரா? அது என்ன அப்புறம் தமிழனா மட்டும் தொக்கா, தமிழன் என்ன உங்களுக்கு அவ்வளவு நக்கலா போச்சா? இந்த ஒரு திட்டத்தை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அடிப்படையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஊடகங்களும் உறுதியா இருக்கு. ஜென்ரலா திமுக வைக்கக்கூடிய, பாஜக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒண்ணு அவங்களுக்கு ஒத்து வரணும், அவங்களோட கூட்டணிக்கு போகணும். அப்படி இல்லை, எதிர்த்தரப்புல இருந்தாலும் மௌனமாக பாஜகவிற்கு அவங்க சொல்லக்கூடிய திட்டங்கள்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்கணும். அப்படி இல்லாத அரசுகளுக்கு பல நிதி நெருக்கடியை பல்வேறு திட்டங்கள்ல கொடுத்து அவங்கள நெருக்கடியில வந்து வச்சிருக்கிறது எந்நேரமும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முதலமைச்சர் வச்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல கண்ணால பாக்குறோம்ல? ஒரு மத்திய அமைச்சர் இதே மாநிலத்துக்கு வந்து இவ்வளவு சவால் விட்டுட்டு போறார், ஒத்துக்கிட்டாதான் நீதி தருவார் சொல்றது எந்த வகையில நியாயம்? அது அவர்கள் நம்புகிற கடவுள், ஸ்டாலின் நம்புறாரு எனக்கு தெரியாது, பிஜேபியினர் நம்புகிற கடவுள் தான் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை கத்துக் கொடுக்கணும். அதற்கு அடுத்து நீதிமன்றங்கள் இருக்குன்னா நீதிமன்றத்தை 2வது தான் வைப்பேன். ஏன்னா கடவுளை நீதிமன்றத்துக்கும் மேல நம்புறவனா?
இத்தனை அக்கிரமங்கள் செய்கிற ஒருத்தர் கடவுள் வேடிக்கை மாட்டார்னு நான் நம்புறேன். வேடிக்கை பார்க்க மாட்டாருன்னு ஏதோ காமெடியா தெரியலாம், அவர்கள் நம்புகிற கடவுள்னு நான் அதனால சேர்த்து சொன்னேன் நான். அப்ப நீங்க அந்த கடவுளுக்கே துரோகம் செய்றீங்கல்ல. குறைஞ்சபட்ச மனசாட்சி, கடவுளுக்கு பயப்படுற முதல்ல மனசாட்சி உள்ளவனா இருக்கணும். இந்துத்துவம், இந்து பாரத் மாதாலாம் சொல்றேன், பாரத மாதாவும் கடவுள்னு நினைச்சதுனால சொல்றேன். அப்ப அந்த பாரத மாதாவை கேவலப்படுத்துறீங்களா? மனசாட்சி இருந்தாலும் நீங்க மாதாவை கும்பிட முடியும். எந்த மாதாவையும், பாரத மாதாவாக இருந்தாலும் மேரி மாதாவாக இருந்தாலும் மனசாட்சின்னு ஒண்ணு வேண்டாமா? இவ்வளவு 8 கோடி பேர் இருக்கிற ஒரு மாநிலத்தை இப்படி நம்ம துச்சமா மதிக்கிறோமேன்னு கொஞ்சமாவது வெக்கப்பட வேணாமா? கூச்சப்பட வேணாமா? எங்களுடைய இலக்கு 26 தான். 26 எங்க பாரிமணியில போய் நிக்க போறீங்களா? செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போகணும்னா தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை முதல்ல மதிக்க கத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அவர்களை இப்படி இடதுகையில புறம் தள்ளணும். மக்கள் ஏற்கனவே தள்ளிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப இருக்கிற அந்த 5% கூட பிஜேபிக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். உங்களை நீங்கள் மாத்திக்கலைன்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிக்கலைன்னா, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை நீங்கள் கொடுக்க மறுத்தால் உங்களுக்கான மரியாதை அதுவாக தான் இருக்கணும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. தாவேகா விஜய் அவர்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு பலர் பேசிட்டாங்க, இருந்தாலும் அவர் கேட்டு கொடுக்கப்பட்டதா இல்ல கேட்காமல் கொடுக்கப்பட்டதான்னு இன்னும் எந்த அபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல. ஏன் விஜய் மௌனமா இருக்கார் இந்த விஷயத்துல? ஏன்னா சோசியல் மீடியால பரவலா பேசக்கூடிய விஷயத்துக்கு, தாவேகா தொடர்பா பேசக்கூடிய விஷயத்துக்கு உடனடியாக பதில் தர்றாங்க சமீபத்திய நாட்கள்ல. இந்த விஷயத்துல ஏன் மௌனம் தரல, மௌனமா இருக்காங்கிறது ஒரு கேள்வி. ஏன் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும், தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கா? இல்ல அப்படி இல்ல. விஜய் மாதிரியான ஒரு நாடறிந்த பிரபலங்கள் களத்துக்கு போறபோது பாதுகாப்பு வேணுங்கிறதுல யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. அது நீங்க மாநில அரசு கிட்ட கேட்டு அவங்க கொடுக்க மறுத்தாங்களா? அவர்கள் மறுத்த பிறகு நீங்க கவர்னரை போய் பாத்தீங்களே, அப்படி எதுவும் லெட்டர் கொடுத்து விட்டீங்களா? இல்ல உங்களுக்கு ரகசியமா? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படையா கடித போக்குவரத்து நடந்துச்சுன்னு விஜய் சொல்லாத வரைக்கும் நீங்கள் பிஜேபியோட கள்ள உறவு வைத்திருந்தா அந்த லெட்டரை கொடுத்து விட்டீங்க. அந்த மெசஞ்சர் யாரா வேணாலும் இருக்கட்டும், நம்முடைய முக்கிய நோக்கம் விஜயனுடைய உயிரை உடலை பாதுகாப்பதுதான். நான் மறுக்கவே இல்லை. ஆனா நேர்மையான அரசியல், டீசென்ட் பாலிடிக்ஸ்னு ஒரு வார்த்தையெல்லாம் விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு கொஞ்சம் பயன்படுத்தினார். அதுல துளியாவது உங்க மனசுல இருந்து அந்த வார்த்தை வந்துருந்துச்சுன்னா இதுல நடந்ததை சொல்லணும். நான் கேட்டேன், கொடுத்தாங்க, ரைட்டு. நீங்களும் பாதுகாப்பு கேட்கலாம், எனக்கு ஒய்பிரிவு வேணும்னு. அதை சேங்ஷன் பண்ற அதிகாரம் வேணுமா வேணாம், ஏற்றுக்கொள்கிறதா நிராகரிக்கிறான்ற அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு. ஓபிஎஸ்க்கு கொடுத்தாங்க. அதனால ஓபிஎஸ் இணக்கமாக இருந்தார், கொடுத்தார். திமுக ஒருத்தருக்கு ஒய்பிரிவு தேவைப்படுது, கொடுப்பாங்களா? டக்குன்னு த்ரெட் அதிகமா இருந்தா கொடுப்பாங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல மனசு வச்சு கொடுக்க மாட்டாங்க. அப்ப விஜய் எதிர்காலத்தை நமக்கு ஒருவேளை உதவலாம். ஏன் இங்க டவுட் வருதுன்னா, தமிழ்நாட்டிலேயே, அதாவது இந்தியாவிலேயே அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக பார்க்கக்கூடிய அந்த குடும்பத்துல இருந்து வந்த ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்திக்கு அவங்களுக்கு கொடுத்திருந்த ஸ்பெஷல் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பை ரத்து செய்யறாங்க. இல்ல அது அந்த குரூப்பை மாத்திட்டாங்க. எஸ்பிஜிக்கு பதிலா இனிமேல் வேற ஒரு அது ஒரு பக்கம். நான் திரும்ப சொல்றேன், இது அரசியல் பார்வைதான். அந்த 8 பேருக்கு 10 பேருக்கு உரிய செலவுகளை விஜய் தான் கொடுக்க போறாரு. அதே செலவை நானும் கொடுக்க தயார், லக்ஷ்மணன் எனக்கு கொடுங்கன்னு கேட்டா அவ்வளவு சுலபத்துல கொடுக்க மாட்டாங்க. சோ அரசியலும் இருக்கு. ஆனாலும் விஜயனுடைய பாதுகாப்பை நம்ம யாரும் குறைச்சு மதிப்பிடல. ஆனால் எனக்கு என்ன ஒரு சங்கடம்னா, விஜயின் பார்வையில இருந்து பாக்குறேன், நீங்க என்ன களத்துக்கு போகவே ஆரம்பிக்கல. பரந்தூருக்கு போனாரேன்னு கேட்கலாம். சொல்லி முடிச்சிடறேன். பரந்தூருக்கு போனாரே, பரந்தூருக்கு போனது ஒரு நாள் கூத்து. மக்கள் கிட்ட நீங்க என்ன போக ஆரம்பிக்கல. கட்சி வளர்ற இடத்துல இருக்குது. மக்கள் கிட்ட நெருங்கி போக வேண்டிய நேரத்துல லாங்குவேஜே புரியாம அதர் ஸ்டேட் லாங்குவேஜ் பேசுற ஆட்களை சுத்தி வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க தூரத்தை கடைபிடிச்சீங்கன்னா உணர்வு பூர்வமாக உங்களிடம் மக்கள் இல்லை, தொண்டர்களே முதல்ல நெருங்க முடியாது. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அது பாதுகாப்புக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனாலும் நெருங்கி வந்து பழகணும்னு நான் விரும்புறேன். அதான் கட்சி வளர்ச்சிக்கு நல்லது, விஜய்ங்கிற பிம்பத்துக்கும் அது நல்லது. மாற அந்த சினிமா பந்தாவை நீங்க களத்துல நிஜத்துல காமிச்சீங்கன்னா உங்களை தூக்கி எறிவதற்கு ஒரு நாள் போதும். அந்த ஆபத்துல போய் விஜய் சிக்க இல்ல. 2 தரப்புல இருந்தும் எந்த ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த பாதுகாப்பு தொடர்பாக வராத வரை உங்களுடைய பார்வை என்னவாக? இல்ல அதுல பின்னாடி அரசியல் இருக்குன்னு அர்த்தம். பிஜேபியோடு விஜய் ஏதோ ஒரு மெசஞ்சரை வச்சுக்கிட்டு லிங்க்ல இருக்கிறாருங்கிறத மறுக்கவே முடியாது. ஓகே, நன்றி சார். நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கும் உங்களோட பதில்களுக்கும் நன்றி. நன்றி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.